வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இது நல்லபடியாக அமையும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த 2026 வந்து நிறைய பெயர்ச்சிகள் இருக்குங்க. குரு பெயர்ச்சி இருக்குது. ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி, ஜூலை மாதம் வந்து சனி பகவான் வக்ர பயிற்சி, நவம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ நிறைய பயிற்சிகள் இருக்குது. மற்றபடி சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் மாத பயிற்சிகளாகவும் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கு எப்படி என்னென்ன நடக்க போகுது, யார் யார் இதில் ஜாக்பாட் ராசிகள், யார் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யார் யாருக்கு திருமண வாய்ப்புகள், யார் யாருக்கு குழந்தை பேர் நடக்கிறது, வெளிநாட்டுக்கு யார் போவா, வேலைக்கு யார் கிடைப்பா, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தனுஷ ராசி. ஸோ எந்த அளவுக்கு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு வீரமும் இருக்கும். போன வருஷமே நம்மளுக்கு நல்லா இருந்ததுங்க. ஏன்னா குரு பயிற்சி, குரு அதிசாரம் நிறைய நல்லது நடந்தது. இந்த வருஷமும் சூப்பராக இருக்குது. குரு பகவானும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. ஸோ மெயின் வந்து நல்லது நடக்கும். சின்ன சின்ன தடங்கள் வரும், ஆனால் நம்ம அதில் ஜெயிச்சிடலாம். மெயினாக நம்மளுக்கு கையில் காசு தங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வேறு என்ன வேணும்? இதுதான் நம்மளுக்கு மெயின். ஸோ காசு வந்துடும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் விஸ்வரூப வெற்றியாக வரும். ஏன்னா ராகு பகவான் வேறு இருக்கார். நீங்கள் சின்னதாக எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணாலும் விஸ்வரூப வெற்றி வரும் உங்களுக்கு. 4ஆம் வீடு நல்லாயிருக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்து பண்ணுங்கள். தேவைன்னா மட்டும் பண்ணுங்கள். ஒரு ஜோதிடரை கேட்டுக்கோங்க. இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நல்லது, நகை வீடு எதில் பண்ணால் நல்லதுன்றது ஒரு பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் சந்தோஷம் வருங்க. நீங்கள் அதிகமாக குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு வெளியே கோவில்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் உள்ளூர் தெய்வ கோவில் முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் யாரும் பிடிக்குதோ குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு நோய் நொடிகள், எதிரி தொல்லைகள், இந்த கோர்ட்டு கேஸு, ஆஃபீஸ் எதுனா கம்ப்ளைண்ட்டு இஷ்யூ, தேவையில்லாத பஞ்சாயத்துங்க, இது எல்லாமே குறையிறதுக்கு ஒரு சூப்பரான வருஷம் இது. ரொம்ப நல்லது எதுனா கல்யாணம் சூப்பராக கைகூடும். உங்கள் 7ஆம் வீட்டில் குருவே இருக்கார். அதனால் கண்டிப்பாக கல்யாணம் கைகூடும். நீங்கள் பார்க்குறது நாள் நேரம் பார்த்து போகணும், சரிங்களா? நாள் நேரம்னா நம்ம வெறும் கேலண்டரில் 4 நேரம் பார்த்து போகிறதில்ல. உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த நாள் நேரம் நல்லா இருக்குன்றதை பார்த்து போங்க. ஜென்ரலாக சொல்லணுன்னா வியாழக்கிழமை, நீங்கள் தனுஷ லக்னம், தனுஷ ராசி இருந்தால் வியாழக்கிழமை கை கொடுக்கும், வியாழன் ஹோரை கை கொடுக்கும். மற்றபடி டீப்பாக தெரியணுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் தரேன். நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்க்குறது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் நல்லாயிருக்கு. உங்களுக்கு மெயினாக வியாழன் நல்லாயிருக்கு. கல்யாணம், நிச்சயதார்த்தம், பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா கூட இந்த நாள் பண்ணுங்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இதை தாண்டி நீங்கள் இன்னும் பிஸ்னஸில் பார்ட்னர்லாம் தேடுறீங்கனாலும் இந்த நாள், இந்த வியாழக்கிழமையில் சைன் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல உபயோகமாக பண்ணும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கும் இணக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும். நீங்கள் கடன், இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன், கல்யாணம்னா கூட வந்து பொண்ணு மாப்பிள்ளை வராங்களோ இல்லையா, கடன் கூடன்னு வந்தது, அந்த கடனும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் கடன் வாங்கினா அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெய்வ வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சீனியர்ஸ், மேனேஜர்ஸ், அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க. ஏன்னா டக்குன்னு வாக்குவாதம் வரும். ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால நம்ம மைண்டை குழப்பி விட்டுருவார். அவங்க தப்பு இல்லை, நம்ம மைண்டை குழப்பி விட்டுருவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை தேவையான அளவுக்கு பேசுறது ரொம்ப நல்லது. ஜீவசமாதிகள் வழிபாடு பண்ண குருவோட அருள் கிடைக்க நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவீங்க. ஆஃபீஸ், நம்ம சொன்னது ஆஃபீஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத இஷ்யூ வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பேச்சை எவ்வளோ குறைச்சிட்டு வேலையில் கவனம் செலுத்துறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அண்டு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். அதே சமயம் 12 குரு பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து விரயமும் வரும். ஸோ கையில் காசு கிடைக்கும்போது நல்ல விஷயத்தில் எடுத்து போட சுப விரயமாக மாறும். நீங்கள் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வழிபாடுனா தட்சிணாமூர்த்தி, வியாழக்கிழமை வியாழன் ஒரு காலைல 6 மணி இல்லை நைட்டு போயிட்டு இந்த மஞ்சள் வஸ்திரமோ இல்லை மஞ்சள் மூக்கடையோ கொடுத்து வழிபாடு பண்ணுறது நல்லது. அன்னதானமும் ஸ்வீட்டு, பூந்தி, கல்கண்டு இதெல்லாம் அன்னதானமாக பண்ண இந்த 2026 உங்களுக்கு ஒரு சூப்பர் வருஷமாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து இதெல்லாம் நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், வேலை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், குழந்தை பேர்,
நீங்கள் ஜென்ரலாக லைஃப் பணம் எப்படி தங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும், எந்த நாளில் வழிபடணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கும். சில விஷயங்களில் வந்து நம்ம படிப்பினை கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு பொதுவான சொல்யூஷன். இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தமிழ் மக்கள்லேயே ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது எல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியணும்னா தாராளமாக என் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டிங் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது. இப்போ குரு பயிற்சி வந்து இந்த வருஷம் வந்து ஜூன் 2 வரும். ஸோ இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சுக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு. அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்களும் சொல்லியிருக்கேன். ஸோ குரு பயிற்சி நடக்குது. சனி வக்ர பயிற்சி நடக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒன்று. இப்போ வந்து வக்ர பயிற்சி நடக்கும். அது வந்து ஜூலை 27 கிட்ட நடக்கும். அதுவும் ஆல்மோஸ்ட் நடுவில் வருது. அதையும் வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். அடுத்து மேஜராக நடக்க போகிறதுனா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் வருஷம் கடைசியில் தான் நடக்க போகுது. அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பயிற்சி சொல்லியிருக்கேன். இது 3 தான் பெரும் பாதிப்புகள் தருது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து செவ்வாயோ, சூரியனோ, சுக்கிரனோ இது எல்லாமே ரெகுலர் நடக்கிற பயிற்சிகள். நம்ம அது மாத பலன்களில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே வரலாம். மேஜர் பயிற்சிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியாச்சு. இந்த பயிற்சிகள்லேருந்து நம்மளை காத்துக்கணும், இல்லை இருக்கிற நல்லது இன்னும் நான் பெருசாக ஆகணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு தாங்க. தெய்வ வழிபாடு பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் ஊர் தெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தையும் பிடிக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு கூடவே நம்ம வந்து நிறைய கலர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இந்த கலர் துணிகள் உடுத்துங்க, இந்த மாதிரி உணவுகள் அன்னதானமாக கொடுங்க. ஏன்னா எந்த உணவு கொடுத்தாலும் அன்னதானம் தான். ஆனால் இந்த ராசிக்கு இந்த தேவைக்கு இப்போ கல்யாணம் நடக்கணுன்றவங்க வந்து தயிர் சாதம் கொடுக்க நல்லது. சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும். இப்போ வேலையில் ப்ரமோஷன் வேணும்னா சக்கரை பொங்கல் தரலாம். இப்போ சுமூகமாக கம்யூனிகேஷன்ஸ் நல்லா போகணும்னா புளியோதரை தரலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்கும். இல்லைனா சாமி ஒரே ஒரு சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்துருவார்ல, எதுக்கு இத்தனை வெரைட்டி வச்சுருக்காரு? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது, தாற்பயம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரங்கள்லேயே நம்ம நிறைய வீட்டில் கிச்சனில் இருக்க நவதானியம், கிச்சனில் இருக்க சோம்பு, கடுகு இதை வச்சே ஏகப்பட்ட தோஷ பரிகாரங்கள் பண்ணலாம். என்ன தோஷம், என்ன பிரச்சனைன்றதை எனக்கு கால் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வீட்டில் இருந்து என்ன பரிகாரம் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் நல்லபடியாக வாங்க. இந்த 2026 வந்து ஒரு சூப்பரான வருஷங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க. எப்பவுமே தெய்வ சக்தின்றது மலை, நீர்நிலை, அதாவது அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் குளம் வெட்டி வச்சாங்க. ஏன்னா குளத்தில் வந்து மலை எல்லா இடத்துலையும் இருக்காது, ஆனால் குளம் எல்லா இடத்துலையும் வெட்ட முடியும். அதனால தான் குளம் வச்சாங்க. குளத்தில் வந்து அந்த எனர்ஜி, தெய்வத்தோடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கோவில் போகிறீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி வர முடியும்னா தாராளமாக சுற்றி வாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மலை உங்களுக்கு பக்கத்தில் இப்போ திருவண்ணாமலை இருக்குது. அந்த மாதிரி மலை பக்கத்தில் இருக்க கோவிலாக இருந்தால், முருகன் கோவிலெல்லாம் ஜென்ரலாக மலைங்க இருக்குது. திருப்பரங்குன்றம், பழனி, அந்த மலையை சுற்றி வர முடியும்னா மலையை சுற்றி வாங்க. இல்லை மலை ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வர முடியும்னா கும்பிட்டு வாங்க. இப்போ மலையே எங்கள் ஏரியாவில் இல்லை சார்னா குளம் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குளம் இருக்கிற கோவிலுக்கு பவர் ஜாஸ்தி. இன்னும் இந்த குளத்தை நீங்கள் சுற்றிட்டு வர முடிஞ்சாலும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க. ஸோ எந்த தெய்வ வழிபாடு, என்னென்ன வழிபாடு, எப்படி வழிபாடு, இது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 2026 எல்லாருக்கும் ஒரு சூப்பர் இயராக அமையறதுக்கு டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.